அதிமுக அம்மா அணி சார்பாக பேச்சுவார்த்தைக்கு ஒரு குழு அமைக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். அந்த குழு தங்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினால் அதற்கு தயார் என்று முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். மேலும் தங்களுடைய அணியினருடன் கலந்து ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுக்கப்பட இருப்பதாகவும் திரு பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். இப்பொழுது திரு பன்னீர்செல்வம் தேனி மாவட்டத்தில் இருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் எப்படி இருக்கிறது, என்னென்ன ஆலோசனை கூட்டங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது என்பது தொடர்பான கூடுதல் விவரங்களை தர காத்திருக்கிறார் எமது தேனி மாவட்ட செய்தியாளர் சிவசபாபதி. சொல்லுங்க, இப்ப முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவருடைய சொந்த ஊரான தேனி மாவட்டத்தில் வந்து இருக்காரு. ஆலோசனை கூட்டம் ஏதாவது அவருடைய தலைமையில் நடைபெற்றதா? அங்க என்னென்ன முக்கிய விஷயங்கள் எல்லாம் குறித்து விவாதிக்கப்பட்டது? சிவசபாபதி, நேற்று மதியம் வாக்கில் வந்து அவர் சென்னையிலிருந்து தேனி மாவட்டம் தமது சொந்த ஊரான பெரியகுளத்துக்கு வந்து அமைச்சர் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் இங்க வந்திருந்தாரு. அவர் அப்ப வந்து இங்க வந்து பெங்களூர்ல இருந்து வந்த ஸ்ரீகிரி சுவாமிகள் அப்படிங்கிறவரை தன்னோட குடும்பத்தோட போய் அவர்கிட்ட சந்திச்சு ஆட்சி வாங்கினாரு. பின்னர் வந்து இரவு வரைக்கும் எந்த பத்திரிகையாளர்களையும் சந்திக்கல. அதுக்கு பின்னாடி சென்னையில நடந்த அந்த அமைச்சர்கள் கூட்டம், இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்று காலை, அதாவது ஒரு 15 நிமிடத்துக்கு முன்பாக பத்திரிகையாளர்கள் எல்லாத்தையுமே அழைச்சு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுக அம்மா அணி சார்பாக ஒரு குழு அமைக்கப்பட்டதாக பத்திரிகையாளர் வந்து எங்ககிட்ட கேள்வி கேட்டாங்க. இதுக்கு வந்து அந்த மாதிரி குழு வந்து எங்களை இன்னும் சந்திக்கல, அப்படி சந்திக்கும் பட்சத்தில் அவங்க கூட பேச்சுவார்த்தை நாங்க நடத்த தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதிமுக அப்படிங்கிறது புரட்சி தலைவர் அம்மாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் விரும்பின கட்சியாத்தான் இருக்கும். இது வந்து ஒரு குடும்ப கட்சியா இல்லாம பாத்தீங்கன்னா இது அதிமுகவினுடைய தொண்டர்களுடைய ஒரு கட்சியாத்தான் இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா இரட்டை இலை சின்னம் எங்களுக்கு தான் கிடைக்கும். ஏகோபித்த தொண்டர்களுடைய ஆதரவும் எங்க கிட்ட தான் இருக்கும். இது மட்டும் இல்லாம தற்பொழுது வந்து இது பற்றி தன்னோட அணியை சார்ந்த தலைவர்கள்ட்ட வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தின பின்புதான் இது பற்றி முழுமையா தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கிட்ட வந்து தனிப்பட்ட முறையில வந்து முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் கூறியிருக்கார். சபாபதி, இப்போ திரு பன்னீர்செல்வம் எப்போ சென்னை திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? இதை பத்தின தகவல் இருக்கா? இதுவரைக்கும் அது அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவுமே கிடைக்கப்படல. இப்போ அவங்க வட்டாரத்துல இருக்கிற ஆட்கள்கிட்ட வந்து விசாரிக்கிறப்போ இந்த மதியம் 2 மணி அளவுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சில ஆட்கள் என்னாங்கன்னா ஒரு 3-4 மணியான அளவில் வந்து தன்னுடைய சொந்த தொகுதியான போடிக்கு சென்று அங்க இருக்கிற தன்னுடைய தொகுதி மக்களை சந்தித்து பின்பு மாலை சென்னை திரும்புவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்னும் சிறு நேரத்துல வந்து அவர்கிட்ட வந்து தனிப்பட்ட முறையில கேட்கிறப்போ அதுக்குண்டான விளக்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறோம். சிவசபாபதி, இன்றைக்கு வந்து திரு பன்னீர்செல்வம் தலைமையில ஆலோசனை கூட்டம் ஏதாவது நடைபெற இருக்கிறா? இப்போ அந்த பெரியகுளம் பகுதியில திரு பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் அங்க வந்திருக்காங்களா, இல்ல முக்கிய நிர்வாகிகள் மட்டும் யாராவது அங்க வந்திருக்காங்களா? இல்ல, பாத்தீங்கன்னா இப்ப வந்து பெரியகுளத்துல அவரு முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் மட்டும் அவர் மட்டும் தனியா இருக்காரு. ஏன்னா இங்க இருக்கிற, அதாவது இங்க தேனி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சில கட்சிக்காரர்கள், அவர் அணியை சார்ந்த கட்சிக்காரர்கள் வந்து அவரை சந்திச்சிருக்காங்க. அதே மாதிரி பொதுமக்கள் வந்து அவரை வந்து சந்திச்சு போயிட்டு இருக்காங்க. மிச்சம் வந்து அவருடைய அணியில் இருக்கிற முக்கிய தலைவர்கள் யாரும் வந்து இங்க வந்ததா வந்து இது வரைக்கும் வரல, யாரும் வரல. அப்படி ஒரு சந்திப்பு இங்க நிகழ்வதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லணும். இவர் இதுக்கடுத்து சென்னை போய் இவருடைய அணி தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி பின்புதான் முக்கியமான அறிவிப்பு வெளியிடப்படும் மாதிரி சொல்லியிருக்காரு.